Hi friends, welcome to KPS Nursery Garden. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ எனர்ஜி தரக்கூடிய ஒரு படம் தான் வாட்டர் ஆப்பிள். என்ன பார்த்தீங்கன்னா சக்கரை நோய், சுகர் பேஷண்ட் ஒன்று ரெண்டு பிளான்ட் இருக்கு. மேக்ஸிமம் எல்லா பிளான்ட்ல பாருங்க பூக்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு சிறப்பு தோடு எல்லாமே சேம் மாடல் காப்பர் டீப் ரெட் கலர் வரும். பழத்தோட வெயிட் வந்து அந்த ஒட்டு கண்ணுகள் வந்திருக்கு எல்லாம் போட்டு இது நிறைய பேர் வாங்கிருக்காங்க. பிளான்ட் எல்லாமே ஒட்டு கண்ணுகள் என்ன பண்ணுறது எல்லாமே KPS Nursery Garden. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்பதான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி தான் நம்ம வீடியோ போட்டது. ஓகே, தீபாவளிக்கு அப்புறம் அந்த வீடியோவே போடல. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணலாம், வீடியோ போட்டுக்கலாம். ஓகே, ஆன்லைன் ஆர்டர் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா செடிகள்லாம் ஆர்டர் பண்ணலாமா, இப்ப அனுப்புறீங்களா, ஆன்லைன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆல்ரெடி எல்லாமே பார்சல் போயிட்டு தான் இருக்கு. எல்லாருக்கும் ரெகுலரா ஆர்டர் பண்ணணும், ஆர்டர் பண்ணவங்களும் பிளான் பேக் பண்ணி அனுப்பிட்டே இருக்கு. ஓகேனா உங்களுக்கு என்னென்ன செடிகள் வேணுமோ இந்த நம்பர் ஓகே டிஸ்பிளே தெரியுற 3 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் போட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா கேட்லாக் வந்துருங்க. கேட்லாக்ல உங்களுக்கு என்னென்ன செடிகள் வேலையோ எல்லாமே வந்துடும். ஃப்ரூட் கலெக்ஷனு, பழச்செடிகள், பூச்செடிகள், ரோஜா செடிகள் எல்லாமே அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு எது வேணும் நீங்க புக் பண்ணிக்கலாம். நாங்க MSS டிரான்ஸ்போர்ட் மூலமா அனுப்புறோம். ஓகேங்களா, இப்ப என்னன்னா புது செடிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷான குவாலிட்டி இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோ. என்னென்ன செடிகள்லாம் புதுசா நம்ம கிட்ட வந்திருக்குன்னு வாங்க 1 by 1 லைனா காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் முக்கியமான செடிகள்லாம் உங்களுக்கு தெரியும். செடிகள் வளர்க்கறதும் தெரியும், எப்படி உரம் போடணும்னு தெரியும், எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுவோம். வாங்க வீடியோ குழப்பலாம். நீங்க ஃபர்ஸ்டா பாக்குறதான் பாத்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள். ஓகே, ஆனா இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு எல்லாருமே கேட்பாங்க. இப்ப யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வாட்டர் ஆப்பிள் விளையக்கூடியது. எல்லாருமே இப்ப தோட்டம் விவசாயிகள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டுல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மொட்டை மாடியில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த பழத்தோட மகிமை அந்த மாதிரி. ஏன்னா பாத்தீங்கன்னா இது வாட்டர் கண்டென்ட் அதிகமா உள்ள ஒரு பழம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிளுக்கு நிகரான ஒரு ஸ்வீட் தரக்கூடியது. ஓகே, எப்படி வந்து ஆப்பிள் எந்த மாதிரி இருக்குமோ அது டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அதிகமா நிறைந்திருக்கு. எப்படின்னா வந்து நான் வெயில வேலை செய்யறேங்க, இந்த பழத்தை ஒண்ணு சாப்பிட்டோம்னா போதும் நம்ம தண்ணியை குடித்தாலும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எனர்ஜி தரக்கூடிய ஒரு பழம் தான் இந்த வாட்டர் ஆப்பிள். ஏன்னா பாத்தீங்கன்னா சக்கரை நோயாளி, சுகர் பேஷண்ட் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா இந்த வாட்டர் ஆப்பிள் சாப்பிடலாம். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு. ஓகேனா வந்து ரெட் கலர் இருக்கு, பிங்க் கலர் இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் இருக்கு, ஒயிட் கலர் இருக்கு. இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓகேனா நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நார்மலான வாட்டர் ஆப்பிள் ரெட் கலர் வெரைட்டி. இது எல்லாமே நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்துக்கு விவசாயிகளுக்குலாம் எவ்வளவு வேணுமோ புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 500 செடி வேணுமா நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு, அல்ல 1000 செடி வேணுமா அவைலபிள் இருக்கு. இல்ல எனக்கு 1-2 தான் வேணும்பா, நான் மொட்டை மாடியில் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நம்ம கிட்ட 1-2 பிளான்ஸ் கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகே, தரமான பிளான்ஸா இருக்கும். எல்லாமே ஏர்லைன் மெத்தட்ல உருவாக்கப்பட்ட பிளான்ஸ். ஓகேங்களா, பிளான்டோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 அடியிலிருந்து 3 அடி வரைக்கும் இருக்கும். பிளான்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். 1-2 பிளான்ட் இல்லைங்க. இங்க பாருங்க எல்லாமே சூப்பரான குவாலிட்டி. இங்க பாருங்க எல்லாமே நல்லா பிரான்ச் விட்டு நல்லா கிளையா பாருங்க 1, 2, 3. ஓகேங்களா, நீங்க மொட்டை மாடியில் வைக்கிறதா இருந்தா ஒரு 16 இன்ச் பாட்டு, இல்ல ஒரு 20 இன்ச் பாட்டு, இல்ல ஒரு ட்ரம். ஓகேங்களா, ஏன்னா ஒரு 50 லிட்டர் ட்ரம்மோ இல்ல 100 லிட்டர் ட்ரம்மோ ரெண்டா அறுத்துட்டு அதுக்குள்ள இந்த செடியை வச்சு வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மொட்டை மாடியில கூட அந்த வாட்டர் ஆப்பிள் அடுத்து சாப்பிடலாங்க. டேஸ்ட் அது நீங்களே வளர்த்து சாப்பிடும்போது சுகம் இருக்கும் பாருங்க, அது வேற லெவல். ஓகேங்களா, வாட்டர் ஆப்பிள் செடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ரெட் கலர் இருக்கு, இதுலயே வேற தல்காடி வாட்டர் ஆப்பிள், லாங் ரெட் வாட்டர் ஆப்பிள் இது எல்லாமே கேட்லாக்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வாட்டர் ஆப்பிள் வேணும்னு நினைச்சுன்னா மினிமமான காஸ்ட்லயே உங்களுக்கு தரமான பிளான்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போலாம். அடுத்ததா பாக்குறதா பாத்தீங்கன்னா பீட்ரூட் கொய்யா. ஓகே, ஆனா ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப எப்படி புதுசா பிளாக் டைமண்ட் கொய்யா வந்திருக்கோ அதுக்கு முன்னாடி இந்த வெரைட்டி. ஓகே, ஆனா ஏன்னா பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வெரைட்டி தான் பீட்ரூட் கொய்யா. இதோட லீஃப் எல்லாமே வாழா இந்த மாதிரி லென்த்தா வரும். இதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா லீஃப் எல்லாமே ரெட் கலர்ல இருக்கும். காய் கூட வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். பூ கூட ரெட் கலர்ல தான் வைக்கும். ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி. ஓகே, ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காயை கட் பண்ணால உள்ளாவும் பழம் வந்து சிகப்பா தான் இருக்கும், மேல இருக்கிற தோலும் சிகப்பா இருக்கும். இது பார்த்தா பீட்ரூட். ஒரு பீட்ரூட் எப்படி வெஜிடபிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரக்கூடிய கொய்யா தான் அந்த பீட்ரூட் கொய்யா. இதோட காய் பாத்தீங்கன்னா பாருங்க எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சிகப்பா அந்த கருப்பு கலர்ல இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா, 1-2 பிளான்ட் இல்லைங்க, மேக்ஸிமம் எல்லா பிளான்ட்ல பாருங்க பூக்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா சிகப்பா இருக்குங்க. பாருங்களேன், நான் பூக்கள் வச்சிருக்கேன் அதுவும் காட்டுறாங்க பாருங்க, பூக்கள் எந்த அளவுக்கு சிகப்பா இருக்குன்னு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நல்லாவே வருதுங்க, சூப்பரா வரும். இதுக்கு பட் வந்து அதிகமா தண்ணி விடக்கூடாது. தண்ணி அதிகமா விட்டீங்கன்னா அதுக்கு ஆகாது. மற்றபடி நல்லா வெயில் டைரக்டான சன்லைட்ல வச்சு வளர்த்துக்கலாம். நீங்க மொட்டை மாடியில் வச்சு வளர்த்துக்கலாம், நிலத்துல வச்சு வளர்த்துக்கலாம். டேஸ்ட் விஷயம் இதெல்லாம் குறை சொல்லணும். நார்மலான எல்லா கொய்யா மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டிங்க. ஓகே, நாங்க பாருங்க எல்லாமே பூ பிஞ்சுகளோட செடிகள் அவைலபிள் இருக்கு. எல்லா செடியும் இங்க பாருங்க, இதெல்லாம் பாருங்க பிஞ்சுகள் இருக்கு. செடியோட ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 அடியிலிருந்து 3 அடி வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா, செடியை கொய்யா செடியை பொறுத்த வரைக்கும் நீங்க வளர விடக்கூடாது. ஓகே, வளரும் போது என்ன பண்ணா பாருங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வளர்ந்து போய்தா
இந்த நுனியை வந்து நீங்கள் கையாலையோ இல்லை வந்து ஒரு சிஸ்டரை வச்சு கட் பண்ணி விட்டுருணும் இப்படி. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே பக்க கிளைகள் வந்து நிறைய காய்கள் வைக்க ஆரம்பிச்சு வைக்கலாம். அப்பப்போ நீங்கள் கிள்ளி விட்டிங்கன்னா தான் நம்ம சின்ன செடியில் நிறைய காய்கள் வைக்க முடியும். மொட்டை மாடியிலேயாவது நிலத்துலையாவது ஓகேங்களா. கொய்யா செடியை பொறுத்த வரைக்கும் நார்மலான மெயின்டெனன்ஸ் தாங்க. தண்ணி கம்மியாக விடணும். அப்போ தான் கொய்யா செடி நிறையா பூ எடுக்கும், காய் வைக்கும். எருவு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொழு உரங்களாம் கொடுத்தீங்கன்னா போது சூப்பராக காய் வைக்கலாம். பீட்ரூட் கொய்யா பொறுத்த வரைக்கும் பார்த்தா தரமான பிளான்ஸ் நமக்கு சூப்பரான பிளான்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. வாங்க அடுத்த செடி பார்க்க போகலாம். அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா நீங்கள் பீட்ரூட் கொய்யா பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது மினி பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க, இல்லை சைனீஸ் கொய்யான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது சீனி கொய்யா, சைனீஸ் கொய்யான்னு சொல்லுவாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வெரைட்டி ஓகேங்களா. ஏன்னா பழத்தோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக காய்க்கும். பழத்தோட சைஸே நம்ம வந்து தக்காளி பழம் இந்த கோலியே இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் கோலி விளையாடுவோம்ல அந்த சைஸ் தான் பழம் வரும். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேன் மாதிரி நல்லா இனிப்பாக இருக்கும் ஓகேங்களா. இதோட வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுலேயே காய்க்கு கொத்து கொத்தா நிறைய காய்க்குங்க பாரு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ எக்கச்சக்கமான காய்கள் இருக்கிறத பார்க்கலாம். 1 2 3 4 5 பாருங்க அப்படியே லைனா ஓகேங்களா. இதுலயும் பாத்தீங்க லைனா பாருங்க, இதுல பாருங்க, இதுலயும் பாருங்க எல்லாமே காய் ஓகேங்களா. நம்ம கிட்ட எல்லா செடியும் இங்க இருக்கிற செடி எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூக்கள் பிஞ்சுகள் கூட 100% நல்லாவே இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்கிட்ட சின்ன இடம் தான் இருக்கு. நான் சின்ன இடத்துல கொய்யா செடி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மினி பீட்ரூட் கொய்யாவே தாராளமா சூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா மினி பீட்ரூட் கொய்யா எப்படி பீட்ரூட் கொய்யா எப்படி சிகப்பா இருக்குமோ தோடு எல்லாமே சேம் மாடல்ல வரக்கூடிய வெரைட்டி தான் இது. இதுவும் லோவான மெயின்டெனன்ஸ் தாங்க. புதர் டைப்ல தான் வளரும். ஏன்னா எனக்கு நிறைய இடம் இல்லை, சின்ன தொட்டியில் வச்சுக்கலாம், தாராளமாக வச்சு வளர்க்கலாம். தரமான குவாலிட்டியில் எல்லா பிளான்ஸ் அவைலபிள் இருக்குங்க பாருங்க. பிளான்ட் எல்லாமே சூப்பராக 1 2 இல்லைங்க. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பிளான்ட்ஸுக்கு மேலே தரமான அவைலபிள் இருக்கு. இது லோவான மெயின்டெனன்ஸ் தான் ஓகே. ஆனால் பீட்ரூட் கொய்யா எப்படி பராமரிக்கணும், கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வெயில் வைக்கணும், நிறைய சன்லைட் படுற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு காய் எடுத்து பூ இருக்கும் ஓகேங்களா. இந்த மினி பீட்ரூட் கொய்யா நமக்கு நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு. வேணும் பார்க்குறவங்க புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா பலாவிலே ஒரு சூப்பரான ரகம் ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா IIHR ஓகேங்களா. இது இன்ட்ரோடியூஸ் பண்ண வந்து ஒரு சூப்பரான வெரைட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் சென்டரில் மூலமா உற்பத்தி பண்ண வெரைட்டி தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா சித்து ஜாக் ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா சித்து ரெட் ஜாக்னு சொல்லுவாங்க, கர்நாடகா சித்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் இருக்கும். சோளம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான பலாப்பழம் எல்லாமே மஞ்சள் கலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் நல்லா டீப் ரெட் கலரில் வரும். பழத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 கிலோ ஓகேங்களா. 10 கிலோ இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. 5 கிலோ 10 கிலோ 15 கிலோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வரும். ஒரு பழத்தோட வெயிட் அந்த மாதிரி வரும். எல்லாம் இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காப்பர் டார்க் ரெட் கலர்ல இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பழம்னு சொல்றாங்க. ஏன் அது பார்த்தீங்கன்னா நமக்கு வைட்டமின் பி வந்து அதிகமா இருக்கு ஓகேண்ணா. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழம் சாப்பிடணும் நமக்கு என்ன பெனிஃபிட் கேட்டீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா கரோட்டினாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு ரெட் கலர். அதனால நமக்கு உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட் ஓகேங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரகம் சூஸ் பண்ணி வைங்க. யாரும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் நிறைய ரகங்கள் இருக்கு. கண்டிப்பா நீங்க பலாப்பழத்தில் வைக்கும்போது இந்த மாதிரி ரகத்தை ஒவ்வொன்றும் சூஸ் பண்ணி வச்சீங்கன்னா உடம்புக்கு நல்லது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் அட்ராக்டிவா இருக்கும். மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ண கூட தாராளமா சேல்ஸ் பண்ணலாம் ஓகேனா. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். நல்ல ரெட் டார்க் டீப் ரெட் கலர் வரும் ஓகேனா. இது இலையை வச்சு எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது அதுதான் மெயின் ஓகேனா. இதோட இலையை வந்து பார்த்தீங்கன்னா காது மாதிரி வருங்க பாருங்க. நம்ம எப்படி ஆட்டோட காது எப்படி இருக்கும், நம்மளோட காது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூர்மையை வந்து ரெண்டு டபுள் சைட்லயும் பாத்தீங்கன்னா ஃபோல்ட் ஆகும் ஓகே. நாங்க பாருங்க ஃபோல்ட் ஆகுங்க பாருங்க. எல்லா லீஃப்லயும் ஃபோல்ட் ஆகிருக்கும் பாருங்க. இங்க ஃபோல்ட் ஆகுதா பாருங்க, ஃபோல்ட் ஆகுது, இங்கே ஃபோல்ட் ஆகுது பாருங்க. இது எல்லாமே ஃபோல்ட் ஆகுது ஓகே. இதுதான் பாத்தீங்கன்னா கர்நாடகா சித்து ஜாக்கு. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனை வருஷத்துல காய்க்குன்னு பாத்தீங்கன்னா 2 to 3 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். இப்ப இருக்கிற பிளான்ட் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் பிளான்ட் கண்டிப்பா 1.5 வருஷத்துல இல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஈல்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். எல்லாமே பட்டிங் பிளான்ட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாமே ஒட்டுக்கண்ணுகள் ஓகே. ஏன்னா பாத்தீங்கன்னா தரமா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி மாறாதுங்க, பக்கவான குவாலிட்டியா கொடுக்குறங்க. தாராளமா நம்ம கிட்ட சித்து ஜாக்கு புதுசா செடி 1 2 இல்லைங்க. நீங்க பாருங்க நம்ம கிட்ட 200 செடி வேணா கூட ரெடி ஸ்டாக்ல இருக்கு. வேணுமா கூட புக் பண்ணி வைக்கலாம். வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போறோம். அடுத்ததான் நீங்க பாக்குறதா பாத்தீங்கன்னா லங்க்வாட்னு ஒரு ஃப்ரூட்டுங்க ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா லங்க்வாட் நல்லா மேல பாத்தீங்கன்னா ஒரு நல்லா எல்லோயிஷ் கலர்ல ஒரு ஆரஞ்சு கலர் நல்லா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெஞ்சு நிறைய காய்க்கும். இது வந்து பாத்தீங்கன்னா புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சாப்பிட்ருக்கேன். புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தா புளிப்பு இனிப்பு கரெக்டா சொல்லிட்டு ஏன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டு அப்படி சொல்லி வாங்கிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடாது. ஏன்னா பாத்தீங்கன்னா இது வந்து புளிப்பு இனிப்பு கலந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதான ஒரு ஃப்ரூட் தாங்க இந்த லங்க்வாட். இது நிறையவே காய்க்கும். இதெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு கேட்டீங்கன்னா சூப்பரா வருங்க. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தண்ணி அதிகமா இல்லாத இடமா அது கொஞ்சம் நிழலா இருக்கிற இடமா பார்த்து வைக்கணும். அதனால சேடான பகுதியில் வச்சீங்கன்னா போது சூப்பரா வரும். நீங்க வந்து ஒரு டெரஸ் கார்டன்ல கூட வச்சுக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செடியில கூட பாருங்க அழகா பூக்கள் வச்சு பாருங்க காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான காரணம் தான் இந்த ஒட்டுக்கண்ணுகள் வந்து இருக்கு லங்க்வாட். இதை லீஃபி வந்து பாத்தீங்கன்னா மொசம் இருக்குங்க பாருங்களேன். மேல பாருங்களேன் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பளி மாதிரி அழகா இருக்கும் ஓகேனா.
இந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு ஏன்னா லங்க் வாட் ஃப்ரூட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தேடிட்டு இருக்கீங்க. சூப்பராக கொத்து நிறைய காய்க்கக்கூடிய வெரைட்டி நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. வேணும் மக்களுக்கு புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போறோம். அடுத்ததான் நீங்க பாக்குறதா பாத்தீங்கன்னா பண்டைய காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா மாம்பழத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான வெரைட்டினா இந்த சக்கரை குட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா உரண்டியா ஒரு சின்ன பழம் தாங்க, இவ்வளவு சைஸ் தான் பழம் இருக்கும். ரொம்ப ரொம்ப இனிப்பா இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா சின்ன வயசுல அனுபவத்தில் நான் சொல்றேன். ஏன்னா பாத்தீங்கன்னா சின்ன வயசா நான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா ஒரு 4வது 5வது படிக்கும்போது நான் ஸ்கூலுக்கு ஒரு பையன் எடுத்துட்டு வரோம். குட்டி குட்டி பழம், ஒரு பழம் வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபாய் 20 ரூபா நான் போய் விற்போம். ஓகேங்களா, அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா காசு முன்னாடி கொடுத்து புக் பண்ணி வாங்கி சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு நல்ல இனிப்பான பழம் இந்த சக்கரை குட்டி. ஓகேங்களா, நிறைய பேர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி அதிகமா வந்து பாத்தீங்கன்னா சக்கரை குட்டி உங்ககிட்ட கிடைக்குதான்னு கேட்பீங்க. நம்மகிட்ட இப்ப நியூவா ஸ்டாக் வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 பிளான்ட் ஸ்டாக் வந்திருக்கு. நிறைய பேர் இப்போ வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, பிளான்ட் எல்லாமே ஒட்டுக்கணுகள். ஏன்னா பாத்தீங்கன்னா ரகம் மாறாதனால தான் ஒட்டுக்கணுங்க. பாருங்க எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட். பிளான்டோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 அடியிலிருந்து 2.5 அடி. ஓகேங்களா, ஏன்னா பாத்தீங்கன்னா 2 to 3 ஃபீட்டுக்குள்ளேயே அவைலபிள் இருக்கு. எல்லாமே பாருங்க இந்த லீஃப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சன்னமா சின்னதா வருங்க. பாருங்க எல்லாமே சின்னதா வரும். இதுதான் பாத்தீங்கன்னா சக்கரை குட்டி. பிளான்ட் எல்லாமே எடுத்து வச்சு காட்டுறோம். 1க்கு 4 பிளான்ட் எடுத்து வச்சு காட்டுறோம். நீங்க பிளான்டோட ஹைட் எல்லாமே பாத்துக்கோங்க. இங்க பாருங்க சக்கரை குட்டி. ஓகேங்களா, எல்லாமே கரெக்டா இருக்கும். பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது எத்தனை நாளப்பா காய் வைக்கணும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 3 இயர்ஸ் ஆகுங்க. நல்லா வளரணும். ஓகேங்களா, 2 நெட்டத்துல இருந்து 2 to 3 வருஷம் அப்புறம் உங்களுக்கு ஈல்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். மேங்கோ பொறுத்த வரைக்கும் நல்லா வெயில் படுற இடமா வைக்கணும். நல்லா அப்பப்போ மருந்து கொடுக்கணும். அடி ஓரங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நல்லா துளிர் எடுத்து நல்லா வந்து பக்க கிளைகளை வர ஆரம்பிக்கும். மேங்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சக்கரை குட்டி நியூவஸ்ட் கலெக்ஷனா வந்திருக்கு. நிறைய பேர் ரீஸ்டாக் பண்ணிருக்கு. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகும். டக்குன்னு புக் ஆகக்கூடிய ஒரு வாட்டினா இந்த சக்கரை குட்டி. ஓகே, உங்களுக்கு யாரும் வேணும் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க. அடுத்தது போகலாம். நீங்க அடுத்ததா பாக்குறதா பாத்தீங்கன்னா மலையான ஆப்பிள். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஒன் ஆஃப் த ரகம். எப்படி வாட்டர் ஆப்பிள் மாதிரியோ அதே மாதிரி தான் இது மலையான ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இதோட இலை எல்லாமே அகலமா இருக்கும். தம்பி நிறைய பேர் வாங்கி வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆப்பிள் செடி நிறைய பேர் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, எல்லாமே இதாங்க ஆப்பிள் செடி. நம்ம ஊர் காஷ்மீர் ஆப்பிள் இவ்வளவுதான் பெருசா வரணும். இது வந்து பாத்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணது இந்த மலையன் ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா 5 வருடங்கள் கழித்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூ எடுத்து காய் வைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் மாதிரி தான் இருக்கு. டேஸ்ட் சாப்பிடும் போது கண்டிப்பா சொல்றேன் ஆப்பிள் டேஸ்ட் சேம் மாடல் அப்படியே இருக்கும். கொத்தா நிறைய வைக்கும். எப்படி வந்து வாட்டர் ஆப்பிள் எப்படி வைக்குதோ அதே மாதிரி கொத்தா வைக்கும். இது இலை எல்லாமே இந்த மாதிரி பட்டையா இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் செமிசேடோ பிளேஸ் இருந்தா கண்டிப்பா நல்லா ஃபாஸ்டா வளர்ச்சி ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கிடுமாறி தான் வரும். அப்போ வளர ஆரம்பிச்சா ஃபாஸ்டா கிடுன்னு வளர ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா ஒரு பெரிய மரம் வரக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 அடி வரைக்கும் மரம் வளரக்கூடியது. இது மொட்டை மாடிலாம் வைக்க முடியாது, நிலத்துல மட்டும் தான் வைக்க முடியும். ஆனா மலையன் ஆப்பிள் செடி உங்களுக்கு யாரும் வேணும்னு ஆசைப்படியா நம்ம கிட்ட தரமான பிளான்ஸ் அவைலபிள் இருக்கும். ஆனா நார்மலான தொழுவங்கள் அதே மாதிரி தண்ணி அதிகமாக விட்டாவே போதும். இது நல்லா க்ரோத் இருக்கு. ஓகே, ஆனா மலையன் ஆப்பிள் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. பிளான்ட் எல்லாம் பெஸ்டான குவாலிட்டியில் அவைலபிள் இருக்கு. பிளான்ட் ஹைட் வந்து 2 அடியிலிருந்து 3 அடி வரைக்கும் அவைலபிள். வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்க பாக்குறதா பாத்தீங்கன்னா மல்பெரி. ஓகே, ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா மல்பெரி ஃப்ரூட்லயே வந்து பாத்தீங்கன்னா இது ரெட் கலர் மல்பெரி. மல்பெரியிலே நம்ம கிட்ட 3 டைப் ஆஃப் மல்பெரி இருக்கு. ஒன்னு வந்து பாகிஸ்தான் ஒயிட் மல்பெரி, இன்னொன்னு ரெட் மல்பெரி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரேஸ்லன் மல்பெரி, இன்னொன்னு ஒரு 4வது வந்து புதுசா வந்திருக்கு சிக்கன் குளோ மல்பெரி. ஓகேங்களா, இந்த 4மே வந்து பாத்தீங்கன்னா பட்டுப்பூச்சி பழங்கள்ல வகைகள் தாங்க. இது எல்லாமே நமக்கு சாப்பிடக்கூடிய வகை தான். ஏன்னா பாத்தீங்கன்னா ஏன் அந்த பட்டுப்பூச்சி செடியெல்லாம் விற்கிற அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாப்பிடக்கூடிய வகைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு கட்டி வரக்கூடியது. ஏன்னா பாத்தீங்கன்னா இது சாப்பிடா நமக்கு என்னப்பா பெனிஃபிட் கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு ரத்த சோகையில இருக்கு, ரத்தம் கம்மியா இருக்கு, ரத்தமே ஓரல அப்படின்னு சொல்றாங்களா. அவங்களாம் இந்த பட்டுப்பூச்சி பழத்தை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல அப்படியே தானாவே ப்ரொடக்ஷன் பண்ணும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகிமை வாய்ந்த ஒரு ஃப்ரூட்னா இந்த மல்பெரி ஃப்ரூட். ஓகே, ஆனா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வளர்க்க வேண்டியது ஈஸியா மெயின்டெனன்ஸ், லோவான மெயின்டெனன்ஸுங்க. ஒரு செடி வச்சிட்டீங்கன்னா போதும் தட்டப்படான்னு ஃபாஸ்டா வளர்ந்து வந்துடும். நீங்க வளர்ந்து வந்த பின்னால வந்து பாத்தீங்கன்னா இது ப்ரூனிங் பண்ணணும். அப்பப்ப கட் பண்ணி விட்டு இலையெல்லாம் பிச்சு விட்டீங்கன்னா எப்படி முடியெல்லாம் கட் பண்றாங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் இந்த முடியெல்லாம் கட் பண்ணிட்டு இலையெல்லாம் பிச்சு விட்டீங்கன்னா போதும். சூப்பரா புது லீஃப் வரக்குள்ள நிறைய ஃப்ரூட் வர ஆரம்பிக்கும். குழந்தைங்களாம் அதிகமாக விரும்பி சாப்பிடுறாங்க. நல்ல இனிப்பான பழம் தான். இது வந்து புளிப்பே கிடையாது, நல்ல இனிப்பு சூப்பரா இருக்கும். நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒட்டுக்கணுகள் தரமா 3 அடியில 4 அடி அவைலபிள் இருக்கு. நீங்க டெரஸ் கார்டன் வைக்கலாம். தாராளமா ஒரு பாட்டை, ஒரு க்ரோ பேக், இல்ல வந்து 20 லிட்டர் கேனு அதுல கூட வச்சு வளர்த்துக்கலாம். ஆனா இது லோவான மெயின்டெனன்ஸ் தாங்க. இப்படி பராமரிப்பு எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு கேட்கலாம் ரெட் மல்பெரி தேவைப்படுச்சுன்னா தாராளமா புக் பண்ணி வாங்கிக்காங்க. சூப்பரான குவாலிட்டி, சூப்பரான பிளான் உங்களுக்காக காத்திருக்கு. வாங்க அடுத்தது போலாம். நீங்க அடுத்ததா பாக்குறதா பாத்தீங்கன்னா முட்டை பழம். ஓகே, ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எக் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா முட்டை கருவு இருக்கு, அது எப்படி சாப்பிட்டு டேஸ்ட் இருக்குமோ சேம் மாடல்ல ஒரு ஃப்ரூட் தாங்க இந்த முட்டை பழம். ஓகே, ஏன்னா பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் சப்போட்டான்னு கூட சொல்றாங்க. இது வந்து எத்தனை வருஷத்துல காய்க்குன்னு பாத்தீங்கன்னா
நீங்க இது எல்லாமே விதை மூலமா உற்பத்தி பண்ண பிளான்ட் ஓகே. ஆனா விதை மூலமா அந்த செடி தான். இது மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆகும் ஓகே. நீங்க செடி நட்டதுல இருந்து பாத்தீங்கன்னா 1 இயர்ல உங்களுக்கு ஃபிளவரிங் ஸ்டார்ட் ஆயிரும். பட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மெச்சூர் ஆகும் போது உங்களுக்கு வந்து எல்லாமே பூக்களை நின்று காய்களை காய்க்க ஆரம்பிச்சிடும். மினிமம் 2 இயர்ஸ்க்குள்ளவே நல்லா ஈல்டு ஓகே. தாராளமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மொட்டை மாடியில் வைக்கணும் கூட வச்சுக்கலாம், நிலத்துல வைக்கணும் கூட வச்சுக்கலாம். இதனால செமிஷேடோ பிளேஸ் இருந்தா போதும். இல்ல டைரக்டான சன்லைட்ல வச்சாலும் தாராளமா மாஞ்செடி எப்படி வளருதோ சேம் மாடல் நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கு ஓகே. இலை எல்லாமே பாத்தீங்கன்னா அகலகலமா வரும் பாருங்க, அகலகலமா இருக்கும். இது முட்டை பழம் ஓகே. ஆனா எக் ஃப்ரூட் சொல்ல ஒரு எக்ஸாட்டிக் கலெக்ஷன் தான். இந்த எக் ஃப்ரூட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிளான்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு பாருங்க. எல்லாமே துளிர் விட்டு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு நீங்களே பாருங்க. ஒரு டைம் துளிர் விட்டு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 1 அடி வளருது. இங்க பாருங்க இந்த ஹைட் வளருதா, இங்க பாருங்க இந்த ஹைட் வளருதா. இது எல்லாமே எக் ஃப்ரூட்டா நம்ம கிட்ட நியூ பிளான்டா நியூ ஃப்ரெஷ் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. நீங்க ஏதாவது முட்டைப்பழம் வைக்கணும், வீட்டுல தோட்டத்துல வைக்கணும், கனவு தோட்டத்துல வைக்கணும், சுத்தி பழத்தோட்டம் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா இந்த ஒரு ஃப்ரூட் வைங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஒரு முட்டை கருவில் நல்லா ஒரு சர்க்கரை அள்ளி கொட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்ல இருக்குன்னா அந்த முட்டைப்பழம். வாங்க அடுத்தது பழம். அடுத்ததா நீங்க பாக்குறத வந்து பாத்தீங்கன்னா புளியம்பழத்திலே வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு புளி ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் புளின்னு சொல்லுவாங்க. நீங்க நார்மலான புளி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர்ல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிகப்பு கலர், நம்ம ரத்தம் எப்படி பிளட் கலர்ல இருக்குமோ அந்த மாதிரி ஃப்ரூட் தான் நல்லா வைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதுல நிறைய காய் வைக்கும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி 1 to 1.5 இயர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஈல்ட் ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃபீட் போச்சுனாவே நல்லா வந்து ப்ரூனிங் பண்ணி விட்டீங்கன்னாவே நிறைய கொத்து காய் வைக்கிற ஆரம்பிக்கும். நல்லா சிகப்பு கலர் இருக்கும். நார்மலான புளிக்கு இதுக்கு என்னப்பா வித்தியாசம்னு காட்டீங்கன்னா இதுவும் சேம் புளி தான். பட் வந்து சிகப்பு கலர்ல இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலரை பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும். நாம சாப்பிடலாம் ஓகே. கொஞ்சம் இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப புளிப்பு இல்லைனாலையும் நம்ம சாப்பிடறதுக்கு இனிப்பாகவும் இருக்கும், புளிப்பு ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கு இந்த ஃப்ரூட் ஓகேங்களா. இது எல்லாமே ரெட் புளி தாங்க. எல்லாமே பிளான்டோட ஸ்டாக் எல்லாமே பாருங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 4 to 4.5 அடியில் அவைலபிள் இருக்கு. இந்த மாதிரி நல்லா எல்லோ கலர் லீஃபா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மொட்டை மாடியில ஒரு க்ரோ பேக்லயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொட்டிலையோ இல்ல ட்ரம்லயோ வச்சாலும் சூப்பரா நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். புளியஞ்செடி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு பிளான்ட் தான் புளியஞ்செடி ஓகேங்களா. ரெட் புளியை பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்டாக் வந்திருக்கு. வேணும் மக்களுங்க புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கு. 1 by 1 புதுசா அப்டேட் வந்துட்டே இருக்கும். வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஷார்ட்ஸ் வீடியோ வரும், செக் பண்ணி பாருங்க. வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா உடனே கால் பண்ணீங்க, தம்பி எனக்கு பேமெண்ட் பண்ணியாச்சு இந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பா நீங்க வாட்ஸ்அப்ல பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் 1 day ஆனாலையும் ஒரு 5 மணி நேரம் ஆனாலும் கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும் ஓகேங்களா. கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. பெஸ்டான பிளான்ட்டை கொடுப்போங்க. பெஸ்டா இருக்கு நம்ம கிட்ட. தாராளமா நம்மளை நம்பி ஆர்டர் பண்ணலாம் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ டு ஆல். பை பை.